அமரன் திரைப்படத்தில் தான் ஆதித்யன் அறிமுகமாகின்றார் இசையமைப்பாளர். கவிஞர் பிரைஸுடன் இந்த திரைப்படத்தில் சில பாடல்களை எழுத வருகின்றார். ஆதித்யனோ ஒரு புதிய இசையமைப்பாளர். ஆக நாம் என்ன எழுதி தருகின்றோமோ அதை உடனே ஒற்றுக்கொள்வார் என்று நினைத்துக் கொண்டு பாடல்கள் எழுத ஆரம்பித்து விட்டார் சில மெட்டுக்களுக்கு பிரைஸுடன். ஆனால் ஆதித்யன் என்ன செய்தார் தெரியுமா? இதுவெல்லாம் என்ன வரிகள், என்ன பாடல்கள், ஏதோ தேமா, புலிமா, கருவிலம், கோவிலம் போன்ற இலக்கணத்துடன், உங்களுக்கெல்லாம் இலக்கணத்துடன் பாடலை கேட்க இங்கே யார் இருக்கின்றார்கள்? பாடலாசிரியர் அவர்களே, நான் சொன்ன மெட்டிற்கு தகுந்த அற்புதம் எழுதுவார்கள் என்று முதலில் இசையமைப்பாளர்கள் வந்திருக்கின்றார். இப்படி சொல்கின்றார் என்று மிகப்பெரிய ஆச்சரியம் பிரைஸுடனுக்கு. அப்படி ஆதித்யன் ஆட்சேபித்த பிறகு பலமுறை எழுதி ஒரு பாடலை தயார் செய்தார்கள். அந்த பாடல் எந்த பாடல் தெரியுமா? டியூன் ரெடி, பாடல் ரெடி, பாடல் வரிகளும் ரெடி. சரி, யாரை பாட வைப்பது என்பது ராஜேஸ்வர், அதாவது இயக்குனரும் இசையமைப்பாளர் ஆதித்யனும் கலந்துரையாடல்கிறார்கள். ராஜேஸ்வர் சொல்கின்றாராம், இந்த கதைப்படி இது ஒரு பாடல் பாடத் தெரியாதவன் பாடுவது போல இருந்தால் கூட பரவாயில்லை, ஏன் கார்த்திக், ஹீரோ கார்த்திகையை பாட வைத்தால் என்ன என்று சொல்கின்றார். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அவருக்கு ஸ்ருதி தாளம் இருந்தால் அவரை பாட வைத்து விடலாம் என்று சொன்னாராம் ஆதித்யன். இத்தனைக்கும் நடிகர் கார்த்திக் வந்து பாட வேண்டும் என்கின்ற, திரைப்படத்தில் பாட வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் இல்லை. அவரை கேட்கின்றார்கள், நீங்கள் பாடல் பாடலாமா? நான் பாடுவதா, நான் கத்துவதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஓகே, மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிச்சுவேஷன் எப்படி, அதனால் நீங்கள் பாடலாம் என்கின்றார் ராஜேஸ்வர். ஆதித்யன் அவரை சோதிக்கின்றார், யாரை? கார்த்திக்கை. மெட்டை வாசித்து காட்டி அந்த வரிகளை கையில் கொடுத்து பாட சொல்கின்றார்கள். தாளம் இருக்கின்றது, ஏன்னா நடிகர் அல்லவா, மிகப்பெரிய ஒரு தேர்ந்த ஒரு நடிகரினுடைய மகன் வேறு, முத்துராமன் என்கிற மிகப்பெரிய நடிகரின் மகன் வேறு. ஆனால் தாளம் இருக்கின்றது, மற்றபடி ஒரு ஸ்ருதி ஞானம் இல்லை. ராஜேஸ்வரிடம் ஆதித்யன் இந்த விஷயத்தை சொல்கின்றார். அதனால் எப்படி சரி வருமா வராதா என்று. இல்லை, பாடல் சிச்சுவேஷன் படி சரி வரும், அவரே பாட வைத்து விடுங்கள் என்று விட்டார்களாம். அப்படி உருவான பாடல் தான் இந்த பாடல். வெத்தலை போட்ட ஷப்பில் படுகிட்டானது அந்த பாடல். எழுதியவர் பிரைஸுடன், இசையமைத்தவர் ஆதித்யன். பாடலை பாடிய நடிகர் கார்த்திக் என்று நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாகவே சினிமா துறையில் உள்ள எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கு மற்ற துறைகளை பற்றி தெரியாமல் இருக்காது. உதாரணத்துக்கு நடிகர் கார்த்திக், ஆனால் பாடல் துறை பற்றி தெரியாமல் இருக்காது. இருந்தாலும் அதில் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லை என்பதனால் அவர் முதலில் தயங்கினார், பிறகு பாடினார். அந்த பாடல் ஹிட் ஆனது என்பதுதான் மிகப்பெரிய செய்தி. அவர் எப்படி பாடினார், அவர் எப்படி அந்த பாடல் ஹிட் ஆனது என்பதற்கு மக்களுடைய ரசனை அப்படி என்றெல்லாம் அப்பொழுது பத்திரிகைகள்லாம் விமர்சனம் வந்தன. சில பத்திரிகைகள் அதை ஆட்சேபித்தன, இப்படியெல்லாம் திரைப்பட பாடல்களை வீணாக்கக்கூடாது என்றெல்லாம். அதையெல்லாம் கவலைப்படவில்லை. அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட் என்ற பெயரை தந்தது. இந்த பாடல் வரிகளை எழுதும் பொழுது பிரைஸுடன் என்ன சிரமப்பட்டார் என்பது மிக முக்கியமான செய்தி. ஆமாம், பிரைஸுடன் ஏதேதோ வரிகளை எழுதி காண்பித்திருக்கின்றார். இந்த வீட்டில் எதையுமே ஓகே செய்யவில்லையாம் ஆதித்யன். இத்தனைக்கும் பிரைஸுடன் இதற்கு முன்பு இளையராஜாவிடம் பாடல் எழுதிவிட்டார். அவரிடமே ஓகே. இன்னும் சொல்ல போனால் இளையராஜா கூப்பிட்டு பிரைஸுடன் பாடல் எழுதியதாகவும் பழைய செய்தி. அவருடைய தனி வீடியோவில் நான் காண்பித்திருக்கின்றேன் இந்த செய்தியை. பிரைஸுடன் இந்த நேரத்தில் அனுபவசாலி, ஆதித்யன் தான் புதிது. ஆனால் ஆதித்யன் வாங்க என்று வாங்குகின்றார். இதெல்லாம் வரிகள் இல்லை, நீங்கள் நன்றாக யோசனை செய்து இந்த வரிகளை கொண்டு வாருங்கள் என்று பலமுறை திருப்பி அனுப்புகிறாராம். ராஜேஸ்வர், கே ராஜேஸ்வரன் ஒன்றும் செய்யவில்லை. அவர் மிகச்சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியர் என்று உங்களுக்கு தெரியும். அவர் அந்த காலத்தில் இருந்தே அவலப்படித்தான் திரைப்பட காலத்திலிருந்தே ஒரு கதாசிரியர் கே ராஜேஸ்வர். அவரும் கூட ஆதித்யனுக்கு மிகப்பெரிய சீனியர். அவராலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை ஆதித்யனிடம். ஆனால் ஆதித்யனுக்கு திருப்தி இல்லை, எந்த வரிகளை எழுதி காட்டினாலும். பிரைஸுடன் ஒரு யோசனை சொல்லியிருக்கின்றார் ஆதித்யன் பிரைஸுடனுக்கு. உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டா என்று கேட்டிருக்கின்றார். இல்லை. சரி, வேறு ஏதாவது? இல்லை. வேறு என்னதான் பழக்கம்? வெற்றிலை பாக்கு போடுவேன். சரி, போயிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அந்த வெத்தலை பாக்கு அப்படி அதை பேஸ் பண்ணி ஏதேனும் ஒரு பல்லவி எழுதி வாருங்கள் என்று அனுப்பிவிட்டாராம் ஆதித்யன் பிரைஸுடனை. பல்லவி இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சற்று எடுத்தும் கொடுத்தாராம் ஆதித்யன். வெத்தலை போட்ட ஷோக்கில் என்பது போல எழுதுங்கள் என்று சொன்னாராம். அந்த 2 வரிகளை மட்டும் பிடித்துக் கொண்டாராம் பிரைஸுடன். மற்றபடி சரளமாக அனைத்து வரிகளும் வந்து விட்டதாம். அதற்கு பிரைஸுடனுக்கு பாடல் சூப்பர் ஹிட் ஆனது இந்த பாடல்.
இந்த பாடல் வெளிவந்த 2 ஆண்டுகள் கழித்து நாகைக்கு விஜயம் செய்தார் பரைசூடன். அப்பொழுது அவரை நான் பேட்டி கண்டேன். அப்பொழுது என்னிடம் நேரடியாக சொன்ன தகவல் இது. பரைசூடன் நேரடியாக என்னிடம் சொன்ன தகவல் இது. உங்களுக்கு தான் கோபம் வருமே என்றேன். அதுதான் எனக்கு மிகப்பெரிய எதிரி. அதனால் தான் நிறைய பாடல்கள் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போகின என்றெல்லாம் சொன்னார். அது உண்மையும் கூட. சற்றென்று கோபம் வந்துவிடும் பரைசூடனுக்கு. அதை எப்படி பொறுத்து கொண்டு ஆதித்யனிடம் சமாளித்தார் என்றுதான் தெரியவில்லை. புகழான பாடல்களை எழுதியிருந்தாலும் கூட இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு பெயரை தேடி தந்தது பரைசூடனுக்கு. அப்படி ஒரு ஓரை இருந்திருக்கின்றது. அதனால்தான் அவர் பொறுத்திருந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றோம். இதைவிட சிறப்பான வரிகளை எல்லாம் எழுதி காட்டிய பொழுது அவர் அதை ரிஜெக்ட் செய்த பொழுது, அதாவது ஆதித்யன் ரிஜெக்ட் செய்த பொழுது எனக்கு பயங்கர கோபம் வந்தது ஆதித்யன் மீது. அப்படியெல்லாம் இதில் பாடலிலே அந்த வரிகள் எல்லாம் சில சேர்த்திருப்பேன், நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றெல்லாம் கூறினார் பரைசூடன் ஒரு முறை நமது பேட்டையில். வேடிக்கை என்னவென்றால் நான் எழுதிய முதல் பாடலை இதுதான் என்று நிறைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆமாம், இதற்கு முன்பே நான் இளையராஜாவிடமும் தேவாவிடமும் கூட நான் பாடல் எல்லாம் எழுதியிருந்தாலும் கூட இந்த பாடல் அந்த அளவுக்கு விளம்பரமானது, அதில் மாற்று கருத்தில்லை என்றெல்லாம் கூறினார் பரைசூடன். அது ஒரு புறம். இந்த பாடலை கார்த்திக் பாடும் பொழுது அதன் பிறகு அது ரிவ்யூ என்ன செய்யப்பட்டது என்பதை பற்றி நாம் சிறிது பார்ப்போம் நேயர்களே. பிரசாத் ஸ்டுடியோவில் பதிவு செய்யப்படுவதாக இருந்து பிறகு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு மாற்றப்பட்டதாக கூறுகிறார்கள். முதலில் இங்குதான் எடுத்திருக்கிறார்கள், அதன் பிறகு ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் இந்த பாடலை பதிவு செய்திருக்கின்றார்கள். பாடல் பதிவு வெளிவந்து, அதாவது கார்த்திக் பாடி இந்த பாடல் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கேட்கும் பொழுது யார் முகத்திலும் ஈயாடவில்லையாம். இது என்ன, நன்றாக இருக்கின்றது சொல்லுவதா, நன்றாக இல்லை என்று சொல்லுவதா? நன்றாக இல்லை என்று சொன்ன கார்த்திக் நிற்கின்றார். நன்றாக இருக்கின்றது என்று சொன்னால் என்ன ஒரு இசை ரசிகன் என்று ஆதித்யன் கூட நினைக்கக்கூடும் என்றெல்லாம் இசைக்கலைஞர்கள் அனைவருமே தங்களது கருத்துக்கள் கேட்பார்கள். அப்பொழுது அப்படி ஒரு நிலைமை. இந்த சூழலில் நடிகர் கார்த்திக் சொன்னாராம், சத்தியமாக நல்லா இல்லை இந்த பாடல், ஆனால் சினிமாவில் நன்றாக வரும் என்றாராம். அதுபோல்தான் நடந்தது. நல்ல வேளை, தாளம் தப்பித்தது, டைமிங் அதுவும் கோளாறாக இருந்தாலும் அனைவரும் கேலி செய்யும் அளவிற்கு இந்த பாடல் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருக்கும். பாடல் உச்சரிப்புகளில் வேண்டுமானால் தவிர்ப்பார்கள், சில பேர் தவிர்ப்பார்கள் என்றால் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுப்பார்கள். பரவாயில்லை, இது இப்படி இருந்து விட்டு போகிறது, அப்படி இருந்து விட்டு போகின்றது என்று. ஆனால் இந்த தாளம் சுருதி விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு இசையமைப்பாளரும் இப்படியெல்லாம் ஒரு தவறு இருந்தால் கன்வின்ஸ் ஆக மாட்டார்கள். அவர்களை கன்வின்ஸ் செய்ய முடியாது. தேவர் மகன் திரைப்படத்தில் கமல்ஹாசன் பாடும் பொழுது இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டது. ஆனால் அவர் சுருதித்தாலும் மிகச்சிறந்த பாடகர் கமல்ஹாசன். ஆனால் உச்சரிப்பில் இந்த ழகரம் அவருக்கு சரியாக தெரிந்தாலும் எஞ்சி இடுப்பலகி என்ற இந்த ல என்று உச்சரித்து அதை பாடினாராம். அதை இளையராஜா ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லையாம். திரைப்படத்தினுடைய இயக்குனர் பரதன் மற்றும் சிவாஜி கணேசன் சொன்ன பிறகுத்தான் அதை இளையராஜா ஏற்றுக்கொண்டாராம். அதை சிச்சுவேஷனுக்காக அப்படி இருக்குதுப்பா, அதை விட்டுருங்கப்பா, அந்த கேரக்டர் ழகரம் சொல்ல தெரியாம லா சொல்வதாக நினைத்துக் கொள்வோமே என்றெல்லாம் கன்வின்ஸ் செய்திருக்கின்றார்கள் இளையராஜாவை. ஏன் அவ்வளவு தூரம்? ஜெமினி கணேசன் மிகச்சிறந்த பாடகர். அவர் மிகச்சிறந்த பாடகர், நல்லா சங்கீதம் கற்றவரும் கூட. கடைசி வரை MS விஸ்வநாதன், அதன் பிறகு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவருமே ஜெமினி கணேசனுக்கு வாய்ப்பு தரவே இல்லையாம். அதற்கு MS விஸ்வநாதன் சொன்ன பதில் என்னவென்றால், நூல் பிடித்தால் போல் சுருதி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பாட வைக்க முடியும் என்று கூறிவிட்டாராம். அப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது பழங்காலத்தில். ஏன் அவ்வளவு தூரம் போகின்றோம்? பானுமதியை பாட வைப்பதற்கு CR சுப்பிரமணியன் கேட்கின்றார் பானுமதி. அதற்கு முன்பே ஓரிரு பாடல்களை பாடியிருந்திருக்கின்றாராம் CR சுப்பிரமணியனுடைய இசையில் பாடுவதற்கு முன்பே. ஆனால் சுப்பிரமணியன் சொல்லிவிட்டாராம், நீ இசையை கற்றுக்கொண்டு அதன் பிறகு பாடுவதுதான் சிறப்பு என்று. CR சுப்பிரமணியன் தான் பானுமதிக்கு இசை கற்றுக் கொடுத்தார். அவர் இசை அறிந்த பிறகுதான் அவரை பாட வைத்தார். எப்படியெல்லாம் செய்தி. ஏன் சந்திரபாபுவே கூட அவருடைய சில நடனங்களுக்கு சந்திரபாபுவை பாட வைக்கவில்லை. JP சந்திரபாபு மிகச்சிறந்த நடிகர் என்பதை விட மிகச்சிறந்த பாடகர். இந்த பாடலை சந்திரபாபுவிற்கு தரவில்லை. அவருடைய நடனம், அவர் பாடுகிறார், அவர் பாடகரும் கூட, அவரே பாட வைத்திருக்கலாம். ஆனால் சீர்காழி கோவிந்தராஜன் பாடினார் சந்திரபாபுவிற்காக. நம்ம எண்ணமெல்லாம் வீணாக
இடையூறு வந்ததை திரைப்படம் சபாஷ் மீனா 1958 வந்த திரைப்படம். அது திரைப்படத்திற்கு இசை டி.ஜி. லிங்கப்பா. ஏன் நீங்கள் அந்த பாடலை சந்திரபாபுவிற்கு தரவில்லை என்று அப்பொழுதே கேட்டார்களாம் டி.ஜி. லிங்கப்பாவிடம். இந்த பாடலில் சங்கதிகள் நிறைந்துள்ளன, ஆனால் அதனால் தேர்ந்த பாடகர் தான் பாட வேண்டும் என்று ஒரே வரியில் கூறிவிட்டாராம் டி.ஜி. லிங்கப்பா. ஆ, ஆ, அப்படியெல்லாம் உண்டு. இவ்வளவுக்கும் பாடத் தெரிந்த ஒரு பாடகரை பாட வைக்க சம்மதிக்கவில்லை இசையமைப்பாளர்கள். சிவாஜி கணேசன் திரைப்படத்தில் பாடியிருக்கின்றாரா? வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் பாடியிருக்கின்றாரா? ரஜினிகாந்த் பாடியிருக்கின்றாரா? ரஜினிகாந்த் கூட மன்னன் என்கின்ற திரைப்படத்தில் 2-3 வரிகள் பாடியிருக்கின்றார். அதுபோல சிவாஜி கணேசனும் 2-3 வரிகள் பாடியிருக்கின்றார். அந்த தொகுப்பை நாம் அடுத்த வீடியோவில் நாம் கேட்போம் நேயர்களே. அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.